ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல ஜெயா வந்து இந்த பிரச்சனை இப்பயே முடிக்கிறது தான் நல்லது, காசு உடனே கொடுத்துடலான்னு சொல்றாங்க. சக்தி சொல்ற, நான் தான் டைம் கேட்டிருக்கலாமா, அவசரப்படாதீங்க, பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொன்னி வந்து இன்னைக்கு காசு கேட்கறமே நாலு பின்ன கேட்பாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உன் புத்திமதி யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து பொன்னி மேல கோவப்படுறாங்க. சுந்தரம் அந்த பிளேஸ்க்கு வராரு. வெண்ணிலா சொல்றாங்க, சுந்தரம் அண்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சக்தி வந்து கேக்குறாரு, ஒரு பொண்ணு கூட பழகி அவளை கர்ப்பமாயிக்கிருக்கல நீனு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி தான் பேசுறதுக்காக வந்தேன், நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகினது உண்மைதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரம் வந்து பவானி காலில் வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நீயும் சிவானியும் இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதுவுமே சாப்பிட தோண மாட்டேங்குது, கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ தாலி கட்டின உரிமையில தானே இங்க வர, இந்த தாலியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி எரிஞ்சிடுறாங்க. ஜெயா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணியும் வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. பவானி வந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. சிவானி வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்பா வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கீழே பாக்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சுந்தரமா மறைச்சிடுறாங்க. சக்தி வந்து ஒழுங்கா பாப்பா கண்ணில் படாம இங்க வந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்க வந்து வராரு. அப்பா இன்னும் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சிவானியை வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஜெயா வந்து பொண்ணியை பாக்குறதுக்காக மாடிக்கு வராங்க. உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்றதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையும் நாசமாக்கிட்டல, சக்தி கல்யாண விஷயத்திலேயே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்திருப்பாங்க, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி என் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு வந்து நீங்க புரியாம பேசுறீங்க, நான் பவானி அக்காவுக்கும் சிவானிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கோவப்படுறாங்க. தேங்க்யூ.